300 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை வருஷம்? சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை என்னென்ன பேர்லாம் வச்சு கூப்பிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை கிராம உதவியாளர்னு ஒரு மரியாதையான ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்க வைத்துதான் 1995. உங்க தோழர்கள் எல்லோருமே பேசினாங்க. பேசுன பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். சரியா வந்து ஆட்கள் வரல, சரியா ஆட்கள் வரல. ஆனா உங்கள எத்தனை பேர் 56 நாள் ஜெயில இருந்தவங்க எனக்கு தெரியல. உங்களை வந்து ஜெயில வைத்தது நான் கூட ஜெயிலுக்கு போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே போட்டிருக்காங்க. நான் ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர். என்னுடைய ஒரு நாள் ஊதியமே ரூபாய் 2200 பென்ஷன் சொல்றேன். நான் ஒரு நாள் ஊதியம் 2200. நான் வந்து தென்னேரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது அந்த 32 பேரையும் கிராம உதவியாளரையும் வேலை நிறுத்தத்துல கலந்துக்க வச்சேன். பக்கத்துல இருந்த 1-2 பேரு பாலாஜா பாட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் நடந்தது என்னன்னா உங்களுடைய ஒற்றுமைதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா எந்த போராட்டமே வெற்றி பெறாதா? ஏன் இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் சென்னையில நடத்தினாங்களே தெரியுமா? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? 595 பேர் நாங்கள் அந்த தனியார் கம்பெனியில் வேலையில் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 60 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள். அது மட்டுமில்ல, இன்னைக்கு செவிலியர் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, முதியோருக்கான ஆஸ்பத்திரி. 8 மாடி கட்டடம். அதுல ஒரு பணியாளர் கூட கிடையாது. செக்யூரிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு தொடச்சு விடுவாரு. செக்யூரிட்டி கூப்பிடுவாரு, தென்னரசுடைய அட்டெண்டர் யார் இருக்கீங்க வாங்க வந்து அது யூரினல் பேக் இருக்கு பாருங்க, அதை எடுத்து கைட்டு எடுத்து போய் ஊத்திட்டு அந்த கட்டடத்துல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லெட்டின் இருக்கு, அதுதான் எடுத்து போய் ஊத்தணும். 8 மாடி இறங்கி 8 மாடி ஏறி போகணும். அந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கலுக்கு முன்னாடி 789 பேரு, அதுக்கு முன்னாடி ஒரு 221 பேரு வேலை நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். போராடினால் வேலை நிரந்தரம் கண்டிப்பா நடக்குங்க. நீங்கள் வந்து சாதாரணப்பட்ட ஆட்கள் இல்லை. நீங்கள் சொன்னால் என்னை கூட முதலமைச்சர் ஆக்கலாம். ஆனா நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். ஏன்னா நான் நின்ன ஓட்டு போட மாட்டேன். ஆனால் நீங்கள் கை காட்டுபவர்கள் தான் இன்றைக்கு ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் அல்ல இது. இந்த அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டம் அல்ல. நீங்க கூட கம்பேஷனர் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் பத்தி சொன்னீங்க. குறிச்சிக்கோங்க. வாலாஜாபாத்ல தயாளன் தெரியுமா? வாரணவாசி விஓ இருந்தாரு, தோண்டாங்குளத்துக்கு தொழிலாளி பார்த்தாரு, ரிட்டையர் ஆயிட்டு அந்த பென்ஷன் ப்ரொபோசல் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சர்வீஸ் 1695 அவரு ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிட்டவர். 1695 ரெகுலரைஸ் பண்ணாங்க. அவர் இந்த அக்டோபர்ல ரிட்டையர் ஆனாரு. ப்ரொமோட் ஆனார் பாருங்க. அந்த உங்க வில்லேஜ் எஸ்டேட்ல இருந்து விஓ வந்தார் பாருங்க. அந்த விஓ வரைக்கும் என்ன பண்றான், ஒரு குறிப்பிட்ட பென்ஷன் கொடுத்தா அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை ஒண்ணுதான் வச்சிருக்கிறீங்க. அந்த டி கிரேட் அந்த போஸ்டே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஜீப் டிரைவர் போஸ்ட் கிடையாது, டி கிரேட் போஸ்ட் கிடையாது, வாட்ச்மேன் போஸ்ட் கிடையாது. இத மாதிரி வந்து கிடையாது கிடையாது கிடையாதுன்னு மொத்தம் 4,25,000 போஸ்ட் கிடையாது. அப்ப நீங்க எல்லாருமே வந்து நேரா எல்லா ஐடி டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை செய்யலாமா? அப்படின்னா நமக்கு அதற்கேற்ற படிப்பறிவு என்பது
நம்முடைய பெற்றோர் அவர்களால் முடிந்தது வயலுக்கு சென்று வேலை பார்த்து சம்பாதித்து வந்த காசுல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான் படிச்சிருப்பீங்க. யாருமே பாத்தீங்கன்னா பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு யாரும் கனவோடு யாரும் உட்காந்துங்க. ஏதோ வேலை கட்டா போதும், கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதியா மேய்க்கிறான்னு சொல்லிட்டு மேய்ச்சிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட் கழுதியை மேய்க்கிறதுக்கு நான் சாப்பிடணும் இல்லை, அந்த சாப்பிட்றதுக்கான வேலை எம்எல்ஏவுக்கு அவர் எந்த கடையில் அரிசி வாங்குறாரோ அந்த கடையில என்ன விலையோ அந்த விலையை நான் கொடுத்து வாங்குறேன். ஆனா எம்எல்ஏவுக்கு சம்பளம் இருக்கே, அவர் என்ன வேலை செய்யறாரு? கரெக்டா ஒரே ஒரு வேலை செய்யறாரு. சட்டசபை நடக்கும் போது டேபிளை தட்டுவார். முதலமைச்சர் நான் பேசும்போது டேபிள் தட்டுவார். சுகாதாரத்துறை அமைச்சர் பேசும்போது டேபிள் தட்டுவார். அவருக்கு எவ்வளவு பென்ஷன் தெரியுமா? உங்களுக்கு அவங்க வீட்டுக்காரமாக எவ்வளவு பென்ஷன் தெரியுமா? 30,000 ரூபாய் பென்ஷன். நம்ம முதலமைச்சருக்கு எத்தனை பென்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு பென்ஷன் கிடையாது. அவர் எத்தனை வாட்டி எம்எல்ஏவா இருந்தாரோ அத்தனை பென்ஷன் அவருக்கு. அவர் எத்தனை வாட்டி எம்எல்ஏ இருந்தாரு எண்ணி சொல்லுங்க. யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன். 8 வாட்டி எம்எல்ஏ. அப்ப 8 35 எவ்வளவு ஆச்சு? அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? நன்றிங்க. 2,75,000 ரூபாய் பென்ஷன். ரெண்டையும் கூட்டுங்க, ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. அந்த 5 சரி, அவங்க புள்ள அவர் எத்தனை பென்ஷன் வாங்குறாரு? அவர் எத்தனை பென்ஷன் வாங்குறாரு? இது கூட தெரியல உங்களுக்கு? 3 பென்ஷன் வாங்குறாரு. அவங்க வீட்டுக்காரமா பென்ஷன் வாங்குவாங்க. புரியுதுங்களா? நான் உங்களை பார்க்கறதுக்கு கூட்டத்துக்கு வந்தேன்னா ஒரு சிங்கிள் டீ வாங்கி தருவீங்க. அது கூட நான் வாண்டரவாசியில இறங்கினா அந்த கடை இப்போ பார்த்தீங்கன்னா பிரமாதம் ஆகி போச்சு. அந்த கடை போண்டாவும் டீயும் அங்க ஸ்பெஷல் வாண்டரவாசி பஸ் ஸ்டாண்டு. ஹலோ, இப்போ அந்த கடையை அடையாளம் தெரியாம மாத்திக்கிட்டான். ஆனால் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் நம்ம வாரணாசி கடையில ரொம்ப குட்டியா இருக்கு. டீ சாப்பிடுவாரு. முதல்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்க. நம்ம டீ எங்க இருந்து வாங்கி கொடுப்போம்? அவ்வளவு தான் இருக்கு. சொல்லுங்க. ஜிஆர்டி இங்க வாங்கி கொடுப்போம். டீ எவ்வளவு? 200 சில்லற ரூபாய். சாப்பாடு எவ்வளவு? 800 சில்லற ரூபாய். 800 ரூபாய் இருந்தா நான் கையில வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்க, 8 மாசத்துக்கு ரேஷன் கடையில அரிசி வாங்கிடுவேன். ஏன்னா நான் சாப்பிடுறது ரேஷன் அரிசி தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அளவுல எல்லாம் இல்ல. என்னோட கூட வேலை செய்திருந்த கிராம உதவியாளருக்கு தெரியும், என்னோட கூட பணியாற்றிய கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியும். அப்போ அவங்க ஸ்ட்ரைக் நடந்தப்போ முழுசும் அவங்க ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அத்தனை ஏற்பாடுகளை செய்து அவர்களுடைய கணக்குகள் எல்லாம் நான் எழுதி கையெழுத்து வாங்கிக்கிறேன் கிராமபந்தி ஆபீசர் கிட்ட. ஆனா இன்னைக்கு வந்திருக்கீங்களா மொத்த பேரும் என்ன வேலை செய்றீங்க? கட்டு தூக்கின்னு போவீங்க. எங்க இவங்கெல்லாம் தூக்கின்னு போவாங்க, இவங்கெல்லாம் 2 வீலர்ல வச்சுட்டு போவீங்க. திடீர்னு ஏரிசி எடுன்னுவாங்க, திடீர்னு அடங்கல் எடுன்னுவாங்க. பேசிட்டே இருக்குமா நாய்க்கர் கையில என்ன பயிர் போட்டிருக்காரு பாத்தியா? உடனே முதலாளி கையில என்ன போட்டாங்க பாத்தீங்களா? இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், கம்ப்யூட்டருக்கு தெரியுமா? யார் எந்த இடத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு தான் தெரியும். ஊர்ல புதுசா எவனா ஒருத்தன் வந்தான்னா உங்களுக்கு தான் தெரியும். அவன் வரும்போது துப்பாக்கி எடுத்தானா குண்டு எடுத்தானா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதி முக்கியத்துவம் வாய்ந்த பணி உங்களுடைய பணி. அதனால்தான் நாங்க சொல்றோம். நான் பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள இருந்து நான் தென்னை தற்காலிக ஊழியராக இருந்து டெப்டி கலெக்டரா ப்ரொமோட் ஆகி ரிட்டையர் ஆனது மட்டும் இல்ல,
பென்ஷனும் கணிசமா வாங்கியிருக்கேன். அந்த பென்ஷன் நீங்க எல்லாம் வாங்குனீங்கன்னா தான் எனக்கு பென்ஷன் நிலைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுடைய போராட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்காக வந்திருக்கிறேன். ஏன்னா உங்க போராட்டம் தோற்றால் எனக்கு பென்ஷன் கிடையாது. நான் சொன்ன பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க காதெல்லாம் பொய்ன்னு இருந்திருக்கும். நான் சொன்ன ஒரு நாள் என்னுடைய ஊதியம், அந்த ஒரு நாள் ஊதியம் உங்க காதுல அப்படியே ரீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அந்த ஊதியம் இல்லாமல் போகும். இப்பதான் அந்த நெத்தில உட்கார்ந்து பார்த்து இருந்தேன். மத்திய அரசு அதை காலி பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுத்தது. நாம அந்த ஆக்ட சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோம். அந்த கேஸுக்கு வாங்கின அந்த தொகையை விட, அதாவது அந்த வழக்கறிஞர் நமக்கு இலவசமா கபில் சிபில் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு இலவசமா எந்த விதமான கட்டணத்தையும் வாங்கவில்லை. அவர் ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா போட்ட அந்த ஜிஓவை அதுல மாற்றம் செய்வோம் சொல்லிட்டு கெசட் போட்டிருக்கிறாங்க. அந்த கெசட்ல வரதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியான போராட்டம் தான். நீங்க கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலராக மட்டுமல்ல, நேரடி உதவியாளராக கூட போகலாம். உங்கள நிறைய பேர் ஜூனியர் இருக்கீங்க, உங்கள நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாசில்தாரா இருக்கீங்க. அதெல்லாம் ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். 1995 உங்களுடைய போராட்டத்தை தூக்கி பிடித்த ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார். அவர் பேராக உங்களுக்கு தெரியுமா? வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அவருடைய அப்பா கிராம உதவியாளர் பால்ராஜ் ஐஏஎஸ் சொல்லிட்டு அவருடைய பேர். அவருடைய தயவுல தான் அந்த 1695 ரெகுலேஷன் தேதி வந்தது. அப்பதான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் போட்டாங்க. அதையெல்லாம் அந்த போன் கூட தாசில்தார் வந்தோ, இந்த டிஆர்ஓ வந்தோ, இந்த கலெக்டர் வந்தோ யாரும் போடல. உங்களுடைய போராட்டம் அந்த 56 நாள் நான்லாம் ஜெயில இருக்கும்போது எங்க வீட்டுக்காரமா பார்த்துட்டு போவாங்க. ஆனால் கிராம உதவியாளரை பார்க்க அவருடைய மனைவி வரும்போது அந்த அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? கையில விலங்கு பூட்டி போராமையா எடுத்தாந்து நிறுத்தி. அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கணும். அது நினைத்து பார்த்தால்தான். ஏன்னு கேட்ட சம்பளம் போதும் சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு என்ன சம்பளம் தெரியுமா? இங்க காஞ்சிபுரத்துல போயிட்டு இருக்கா, யாருக்கு தெரியாது. ஏன்னா தனியார் கம்பெனியில ஹவுஸ் கீப்பிங்காக வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் பாத்தீங்கன்னா 9000 ரூபாய். ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம் 17000 ரூபாய். இந்த 17000 9000 கழிச்சு பாருங்க எவ்வளவு துட்டு யார் எடுத்து போறாங்க. அந்த ஹவுஸ் கீப்பிங் கம்பெனி யாருக்கு சொந்தமானது அப்புறம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உறவுட ரோடு அங்க இருக்கிற கம்பெனிகள்லாம் யாருது, அதை எவ்வளவு பேருக்கு ஷேர் இருக்கு விசாரிங்க. நமக்கு நாய்க்கறி என்ன பயிர் போட்டிருக்காரு மட்டும் வேலை இல்ல. இந்த கம்பெனி யாருது, இந்த கம்பெனிக்கு முதல்ல எங்க இருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, உங்களுக்கு தான். நம்ம மகாத்மா காந்தியை பத்தி பேசுவோம். ஆனால் மகாத்மா காந்தியை பத்தி நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம்? மகாத்மா காந்தி அவரே செத்துட்டாரா? தற்கொலை பண்ணிக்கினாரா? அவர் யார் சுட்டு கொண்டது அப்படின்னும் போது அவர் கையில ஒரு பேர் குத்திருந்தாங்க. இங்க கூட இஸ்லாத்தை சேர்ந்த பெண்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக சொல்றேன். இஸ்லாத்தை சேர்ந்தவருடைய பெயரை கையில பச்சை குத்திக்கிட்டு காந்தியை சுட்டுக் கொண்டார். ஏராம் படம் வந்தா ஒரு வாட்டி போய் பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆனா இத பத்தி பேசக்கூடிய இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் மகாத்மா காந்தியை காப்பாற்றிய ஒரு முஸ்லிமுடைய பேரை எங்கேயாவது பத்திரிகை படிச்சிருக்கீங்களா? ஒருத்தரோட படிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய வரலாறு படிச்சிருக்கீங்க. காந்தி இருவின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியுமா?
அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் யார் போட்டது? இர்வின் போட்டாரு. இர்வின் வந்து பாத்தீங்கன்னா காந்தியை கூப்பிடுறாரு விருந்துக்கு, வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இர்வின் வீட்டுல வேலை செய்யறாரு சமையல்காரர் பதக் மியான் பேரு, முஸ்லீம் அவர். அவர்கிட்ட சொல்லி காந்திக்கு வைக்கக்கூடிய உணவுல விஷத்தை கலந்து வையினாரு. பதக் மியான் சொன்னாரு, நான் அத மாதிரி செய்ய மாட்டேன். உடனே காந்தி கிட்ட சொல்லிட்டாரு. காந்தி வந்து பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி போயிட்டாரு. உடனே இர்வின் வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? பதக் மியான் ஜெயில போட்டு அடிச்சே சாப்பிட்டார். இந்த சரித்திரத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வெட்டினா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோச்சிக்கிறான். ஆனா மனுஷனை வெட்டுறானே அத பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. என்னன்னு கேளுங்க, அவர் மாட்டுக்கறி வச்சிருந்தாரு வெட்டினான். அவர் இதை சொல்லல அதை சொல்லல அதனால வெட்டினான். அப்ப மாட்டுக்கறி வெட்டுறவன் பெரியவனா மனுஷனை வெட்டுறவன் பெரியவனா? நீங்க தான் கேட்டுக்கணும். நாம் மத வெறி என்பது வேண்டாம் நமக்கு. நீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போய் நின்று இருப்பீங்க? உங்களை வந்து எத்தனை பேர் வீட்டுக்குள்ள விட்டுருக்கான்? கிராமத்துல வேலை செய்யறவங்க தெரியும். டவுன்ல வேலை செய்யறவங்கள நாங்கெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. கிராமத்துல வேலை செய்தவங்க நேரா நீங்க உள்ள போயிடுவீங்களா? நேரா உள்ள போயிட்டு நடு வீட்டுல போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வந்து நீங்களே குடிப்பீங்களா? உங்க பேர் என்ன சொல்லுவாங்க? உங்க பேரே வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் பேர் வைக்கிறதே பெரிய கஷ்டம். சுப்லா, தொப்லா, இப்படி இருந்த பேரை எல்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு வந்திருக்க நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்டர் இப்ப இருக்கிறாங்க அந்த அம்மா, அவங்களுக்கு இணையானவங்க. நீங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த பக்கம் நாயக்கருக்கு சொந்தமான இடமா முதலியாருக்கு சொந்தமான இடமா? நாயக்கருக்கு சொந்தம் சொன்னா மொயிலாருக்கு வச்சவர், மொயிலாருக்கு சொந்தம் சொன்னா நாயக்கருக்கு வச்சவர். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? சப் கலெக்டருக்கு தெரியுமா? சப் கலெக்டர் வருவார், கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பார். ஆனா நீங்க ராத்திரி 9 மணிக்கு சர்வேயர் வந்து சொன்னார்னா காத்து நிற்பீங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ஆள் வருவேன், ஏமா அங்க கட்டுவிரியின் பாம்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நீங்க கட்டுவிரியின கூட மதிக்க மாட்டீங்க. டிஆர்ஓ வராரு, கலெக்டர் வராரு, தாசில்தார் வராருப்பா. கட்டுவிரியின் வந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அந்த கட்டுவிரியின் வாழை பிடிச்சு, பாம்பு வந்துச்சு, நான் இந்த போட்டு வந்துடுறேன், அடிச்சிட்டேன். அவர் வந்தவர் சப் கலெக்டர் பயந்து ஓடிடுவார், நாளை கலந்துக்கிறேன். ஒரு பெண் நம்முடைய பழைய சிவத்துல ஒரு டிஆர்ஓ, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட டிஆர்ஓ, அவர் அடக்கத்துக்கு வந்தார். நம்ம எப்பவுமே வழக்கமா அருமையா சொல்லுவாங்க ஆரைதம். அப்படி பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் முன்னாடி ஆயிடும். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, உங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும், உங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா விதிமுறைப்பாங்க பிளஸ் 2ல, அவர்கள் மார்க் வாங்குறத பத்தி நீங்க சிந்திக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை பத்தி எதுவும் கவலை இல்லை. 24 மணி நேரம் முன்னாடி வந்து நிப்பீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டான். டேய் அவன் பலானவன்டா, டேய் அந்த பொம்பளை பலானவன். அதனால அத சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல கேக்குது, நீ யாருமா, நீ எந்த ஊருமா, நீ எந்த தெருமா, இதெல்லாம் கேட்கக்கூடிய இந்த சமுதாயத்துல நீங்க மிக சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி சிறப்பதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அப்ப காட்டுங்க பாருங்க 95ல, அதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கீங்க. அதே போல ஒற்றுமை வந்தால் தான் தகரும். அந்த ஒற்றுமை வரலன்னா தகராறு. கம்பேரிட்டிவ் அப்பாயின்மெண்ட் 25%, இப்ப 5% குறைச்சிருக்கிறாங்க. அதை மாற்றி வாங்கணும். நீங்கள் ஐஏஎஸ் ஆபீசராக வரணும், நீங்க ஆர்டிஓவா வரணும், நீங்க தாசில்தாரா வரணும். நான் வந்து உங்ககிட்ட மனு கொடுப்பேன். சிறப்பான அதுக்கு எங்கிட்ட அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, சார் உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், வாங்க
அப்ப எனக்கு வந்து ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். நான் ட்ரைனிங் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க, இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல எல்லாம் இருக்கிறாங்க. இறையன்பு கிட்ட வேலை செய்திருக்கேன், மலையாளம் கிட்ட வேலை செய்திருக்கேன், சகாயம் கிட்ட வேலை செய்திருக்கேன், ராஜாராம் கிட்ட வேலை செய்திருக்கேன். அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நியாயமா வேலை செய்திருக்கேன். நான் வந்து அடிமையா வேலை செய்யல. உங்களை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து உங்களை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் அடிமையாக நினைப்பார்கள். அடிமைத்தனத்தை தூக்கி எறியுங்கள். நீங்கள் வேலை பார்ப்பதற்கான ஊதியம் குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைக்கான ஊதியம் கொடுக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நீக்கிட முடியும்? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். சுங்காசத்திர ஊர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் யாராவது சுங்காசத்துல இருந்து வந்திருக்கீங்களா? சுங்காசத்துல ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது. ராத்திரி 1 மணிக்கு. அதுல எத்தனை பெண்கள் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? 15,000 பெண்கள் ராத்திரி 1 மணிக்கு கலந்துக்கிட்டாங்க. அந்த 1 மணிக்கு கலந்துக்கிட்டதுனால தான் 11,740 பேருக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டினா பெண்களுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த 17,740 ஹாஸ்டல் கட்டதும் இல்லாம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கம்பெனிலையும் பொம்பளைங்களை அப்படி பார்த்தான்னா மேல வெள்ளை மயிர் ஒண்ணு இருந்தா கூட சரி வேலைக்கு எடுக்க மாட்டான். ஒரே ஒரு வெள்ளை மயிர் இருந்தா கூட வேலைக்கு எடுக்க மாட்டான். அதை மாற்றியது அந்த போராட்டம் தான். அதை மாற்றியது போராட்ட சக்தி தான். தேர் சும்மா இழுத்துருவீங்களா? இந்த உங்க தலைவர் பொதுச் செயலாளர் மாத்திரம் போயிட்டு காஞ்சிபுரத்தில் தேர் இழுத்துட முடியுமா? இழுத்துட முடியுமா? பெருமாள் தானே உட்காந்துக்கிறார், போ நான் போயிடுமா? இத்தனை பேர் பத்தாது, இன்னும் வேணும். தேர அப்படி சொன்னோம்னா அதோட நிற்கும். அதற்கான சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே தகுதி உள்ளவர்கள். தாசில்தார் ஆகிறதுக்கு, டெப்டி தாசில்தார் ஆகிறதுக்கு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு, பிஓ ஆகிறதுக்கு, டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு, டிஆர்ஓ ஆகிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி பெற்ற நீங்கள் ஆகணும் என்று சொல்லி நான் வந்து சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளின் காரணமாக நான் ஊதியம் பெற்றேன். உங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் அன்றைக்கு களத்தில் வந்ததனால்தான் நான் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை நான் பெற்றேன். எப்போ? 1989. அந்த ஊதியம் நான் பெறுவதற்கு என்னோடு கூட இருந்தவர்கள் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்ல வந்து விஓ உட்கார்ந்து இருக்கிறார். புரியுதுங்களா? அதை போல நீங்கள் அத்தனை பேர் அந்த விதி விலக்கு என்பதை நீக்க வேண்டும். யாரெல்லாம் 7 வருஷம் சர்வீஸ் முடிச்சீங்களோ, 7 வருஷம் முடிஞ்ச ஜூடி ரெசிடென்ட் ஆகணும், 10 வருஷம் அப்படின்ற ஒரு விதியை மாற்றுவதற்கான கோரிக்கையை வைத்து போராடும் போது மீண்டும் நான் வருவேன். நான் வந்துட்டேன்னு சொல்லி வசனம் பேசல, நான் போராடுகிறேன். எல்லா இடத்திலும் வருவேன், பேசுவேன், உற்சாகப்படுத்துவேன், போராட்டத்தை தூண்டுவேன். போராடுங்கள். போராட்டம் ஒன்றுதான் வெற்றி தரும். நிச்சயமா இந்த பேசக்கூடிய உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். யாரும் சும்மா வரல, உழைப்பு இல்லாம எவனும் கொடுக்கல. இந்த சலுகைகள் பெற்ற சலுகைகள் எவனும் தூக்கி போடல. அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் கூட எவரும் சலுகை கொடுத்ததில்லை. நாம் போராடி பெற்றது. அந்த உணர்வோடு போராடுங்க. ஏங்க, வீட்டுக்காரர் கோச்சிக்கினார்னா நீங்க என்ன பண்ணீங்க? போயா டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், மேஜர் சத்தம், டம்ளர் வச்சு போவீங்க. அப்பதான் அவருக்கு யோசனை வரும், ஆஹா இவ்வளவு நாள் அந்த அம்மா ஒழுங்கா கொடுத்தாங்க, மரியாதையா வாங்காம விட்டமே. அதுல இருந்து மறுநாள் காலையில இருந்து இனிமேல் நானே தண்ணி எடுத்து சாப்பிடுறேன்னு சாப்பிடுவாரு. அதே போலதான் நீங்களும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் தான். இவங்களும் கூட ஆண் பெண் என்பவர்கள் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற கருத்தோட நீங்க அவர்களை பார்க்கணும், அவர்கள் உங்களை பார்க்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் எந்த போராட்டத்திலையும் கலந்து கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு வெற்றியை எல்லோருக்குமான வெற்றியாக, ஜாதி மதம் இனம் மொழி கடந்த வெற்றியாக நீங்கள் பெறும் வரை
ஓயாது உங்களுக்கு போராட்டம். அது வாழ்த்துல வந்து நான் கண்டிப்பா வருவேன். நிறைய இடத்துல நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி. எல்லாரும் பத்தாது அதிகமா கரகோஷம் போடுங்க சார். ஐயா அவர்கள் ஓய்வு பெற்று நமக்காக வட்டாட்சியர் அவர்கள் அரசு ஊழியர் சங்கத்துடைய இன்று இந்த பேச்சுவார்த்தையில ஒரு கிராம உதவியாளருக்காக அவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் மிகவும் நமக்கு ஒரு சந்தோஷமாக உள்ளது. ஏன் என்று சொன்னால் நம்ம கூடவே வேலை பார்க்குற நம்ம கிராம நிர்வாகிகள் நமக்கு யாருமே நமக்கு செய்யணும்னு அந்த எண்ணம் வரல. ஆனால் தயவுசெய்து சாருக்கு மீண்டும் ஒரு தடவை இந்த நேரத்தில் நான் சேர்ந்த தமிழ்நாடு அரசு கிராம உதவி சங்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருக்கு இந்த பொன்னாடையை அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக குன்றத்தூர் வட்டத்தை சார்ந்த சகோதரர் கஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார். சீக்கிரம்